ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் 19, 2025. நாம் அனைவரும் ராஜயோகத்தை பயிற்சி செய்தபடி பரம ஆனந்தத்தினை அனுபவம் செய்கின்றோம். யாரது மனமும் புத்தியும் ஒருமுகப்பட்டு விடுகிறதோ அவர்களுக்கு இந்த ஆனந்த நிலை அதிகமாக அனுபவமாகிறது. மன ஒருமுகப்பாடு என்பது முன்பிருந்தே இவ்வுலகில் மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக இருந்து வருகிறது. சில மனிதர்கள் சுலபமாக மனதை ஒருமுகப்படுத்தி விடுகிறார்கள். சிலராலோ முற்றிலும் மனதை ஒருமுகப்படுத்த முடிவதில்லை. ஆனால் மன ஒருமுகப்பாட்டிற்கு மற்ற விஷயங்களோடு சேர்த்து ஈஸ்வரிய பெருமிதமும் இதில் முக்கியமான பங்காற்றுகிறது. நாம் நமது சித்தத்தினை ஈஸ்வரிய பெருமிதத்தினால் நிறைத்துவிட வேண்டும். பிரம்மா பாபா சதா இந்த பெருமிதத்தில் நிலைத்திருந்தார். நான் இறை மாணவனாவேன். எதிர்காலத்தில் நான் நாராயணனாகப் போகிறேன். உலக மகாராஜாவாகப் போகின்றேன். இந்த ஈஸ்வரிய பெருமிதம் உண்மையில் அவரை கவலையற்ற ராஜாவாக்கிவிட்டது. ஈஸ்வரிய அன்பில் மூழ்கடித்துவிட்டது. மன ஒருமுகப்பாட்டில் பெர்ஃபெக்ட் ஆக்கிவிட்டது. நாமும் கூட ஈஸ்வரிய பெருமிதத்தில் நிலைத்து விடுவோம். நமக்கு யார் கல்வி கற்பிக்க வந்திருக்கிறார்? யார் நமக்கு ஈஸ்வரிய ஞானத்தை வழங்கியிருக்கிறார்? அதிகாலையில் சுயம் பகவான் நமக்கு ஈஸ்வரிய ஞானத்தை கற்பிக்க வருகின்றார். எனவே சுயம் பகவான் கற்பிக்கின்றார். நாம் இறை மாணவர்களாவோம். இந்த பெருமிதம் எந்த அளவிற்கு அதிகமாக இருக்குமோ கல்வியின் மீது நமக்கு அந்த அளவிற்கு கவனம் இருக்கும். அந்த அளவிற்கு இந்த ஞான ரத்தினங்களுக்கான மதிப்பும் இருக்கும். பொதுவாக பலருக்கும் இந்த ஞானம் சாதாரணமாக தோன்றுகிறது. அதே ஆத்மாவை பற்றிய விஷயம்தானே என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆத்ம ஞானம் மிகவும் ஆழமானது என்பது இந்த ஞானத்தை கேட்டால் அனுபவமாகும். நாம் பாபாவை போன்றே எதிர்காலத்தை பற்றிய ஆன்மீக பெருமிதத்தில் நிலைத்திருப்போம். நான் என்ன ஆகப் போகிறேன் என்று தெரியவில்லை என்று நாம் கூற முடியாது. நாம் மிக உயர்ந்த தேவதையாகப் போகிறோம். நமது தேவ சொரூபத்தினை எந்தளவிற்கு அதிகமாக நினைவிற்கு கொண்டு வருவோமோ அந்த அளவிற்கு தெய்வீகத்தன்மை நமக்குள் அதிகரித்து கொண்டே செல்லும். தெய்வீகத்தன்மை மெருகேறிக்கொண்டே செல்லும். நான் மிக புனிதமான தெய்வீகத்தன்மையால் நிறைந்த மிக உயர்ந்த தேவதையாகப் போகிறேன். இவ்வாறு நமது தேவ சொரூபத்தை மீண்டும் மீண்டும் நினைவு செய்வோம். அந்த சொரூபம் முன்னிலையிலேயே நின்று கொண்டிருப்பது போன்று தோன்ற வேண்டும். மிகுந்த அழகான அனுபவங்கள் ஏற்படும். இன்னும் ஆன்மீக பெருமிதத்தை நிறைத்து கொள்வோம். எனக்கு யார் உறுதுணை புரிந்து கொண்டிருக்கிறார்? யார் எனது வாழ்க்கை படகின் படகோட்டியாக ஆகியிருக்கின்றார்? குழந்தைகளே, அனைத்து சுமைகளையும் என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். நான் உங்களோடு இருக்கிறேன் என்று யார் கூறியிருக்கின்றார்? குழந்தைகளே, நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் இருக்கிறேன் அல்லவா? நான் அமர்ந்திருக்கிறேன் அல்லவா? நீங்கள் முற்றிலும் கவலையற்ற ராஜாவாகிவிடுங்கள் என்று யார் நமக்கு கூறியிருக்கிறார்? இவ்வாறு ஆன்மீக போதையில் மூழ்கிவிடுவோம். ஆனால் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த ஆன்மீக பெருமிதமானது மறைமுகமானதாகும். நாம் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு பகவான் கிடைத்து விட்டார் என்று கூறுவோமானால் சிலரால் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. மாறாக சூக்ஷ்மமான ரூபத்தில் நாம் எந்தளவிற்கு அந்த ஆன்மீக போதையில் மூழ்கியிருப்போமோ அந்த அளவிற்கு நமது முகத்தில் ஜொலிப்பு தென்படும், ஆன்மீக பொலிவு தென்படும், ஈஸ்வரிய பெருமிதம் தென்படும். எனவே இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். நான் இறை மாணவனாவேன். சுயம் பகவான் எனக்கு சத்திய ஞானத்தை வழங்கியிருக்கிறார். மிகப்பெரிய முழுமைத்தன்மையின் டிகிரி எனக்கு கிடைக்கப் பெறப்போகிறது. அந்த டிகிரி உண்மையிலேயே மிகப்பெரியதாகும். இந்த உலகில் யாருக்குமே அந்த டிகிரி கிடைக்க பெற்றதில்லை. இரண்டாவது, எதிர்காலத்தில் மிக உயர்ந்த தேவதையாக நான் ஆகப் போகிறேன். இதனை நினைவில் வைப்போம். பின்னர் ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதா என்ற நிலையையும் பயிற்சி செய்வோம். சிந்தனை செய்வோம். நான் ஃபரிஷ்தாவாகி வீட்டிற்கு செல்ல வேண்டும். பின்னர் தேவதையாகி இந்த பூமிக்கு மீண்டும் வந்துவிட வேண்டும். இது எத்தனை அழகான விஷயம்! இந்த உலகில் வேறு யாராவது ஃபரிஷ்தாவாகி வீட்டிற்கு பறந்து செல்வதும்
பின்னர் பூமிக்கு வந்ததும் தேவதை ஆகிவிடும் நிலையில் இருக்கிறார்களா? ஆனால் நாம் ஆகப் போகிறோம். முழுமையான நிரம்பிய செல்வ செழிப்பு நிறைந்த தேவதைகளாகப் போகின்றோம். இந்த பயிற்சி நம்மை லேசாக்கிவிடும். நமது பிரச்சனைகளை தீர்த்துவிடும். ஒவ்வொரு மணி நேரத்திலும் 1 நிமிடத்திற்காவது நமது ஃபரிஷ்தா சொரூபத்தையும் தேவதா சொரூபத்தையும் முன்னிலையில் வைப்போம். அவற்றை அனுபவம் செய்வோம். மேலும் முழு நாளும் மனதை லேசான நிலையில் வைத்துக்கொண்டு தினச்சரியத்தை கழிப்போம். ஓம் சாந்தி.